The next subject which the speaker of today's event is going to speak on mistranslations of the Quran by Salafis. It will be presented by Al-Alim Al-Hafiz Sirajuddin Najahi in Tamil. He is a Khatib at Shaykh Usman Wali Masjid Devaragaha and also the chairman of Ahlus Sunnah wal Jamaat Youth Association. So now I invite Al-Alim Al-Hafiz Sirajuddin Najahi to deliver his speech under the topic Mistranslations of the Quran by Salafis. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Wa ma tawfiqi illa billah, la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் ஷேഖ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமிக்க இம்மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவிருக்கின்றார்களோ அந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து நடக்குமாறு ஒதுங்கி கொள்ளுமாறு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் நமக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கோரிக்கொள்கின்றேன். தகுதிமிக்க இவ்விழாவின் தலைவர் அவர்களே, ஏனைய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை முதல்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறும் பொழுது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் வ யகீமுஸ் ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இது அல்லாஹ்வுடைய வேதம். இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வேதமாகிறது முத்தகீன்களுக்கு, தக்வா உடையவர்களுக்கு, பயபக்தி உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். அந்த தக்வா உடையவர்கள் யார் என்று சொன்னால் யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட, அல்லது யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பக்கூடியவர்கள், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளிலிருந்து அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்கள் என்று இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே முதலாவதாக சூரத்துல் பக்ராவிலேயே அழகான ஒரு ஆயத்தை இறைவன் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பேச்சாக, தன்னுடைய வாக்கு மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு
புனிதமான இந்த திருக்குர்ஆன் வேதத்தை ஒரு முஅஜிஸாவாக அற்புதமானதாக இறக்கி வைத்தான். அந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், அந்த குர்ஆனுக்கு வழிந்துரை செய்யக்கூடியவர்கள், இந்த குர்ஆனை விளங்குகின்ற ஆற்றல் பெற்றவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹுடைய திருக்கலாமை விளங்குவதற்கு சக்தி பெற்றவர்கள், இறைவனை நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், பயபக்தியுடையவர்களாக இருக்க வேண்டும், தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த குர்ஆனுக்கு உண்மையான விளக்கத்தையும் சரியான கருத்துக்களையும் கொடுப்பார்கள். அல்லாஹுடைய திருக்கலாமுக்கு சரியான கருத்துக்களை கொடுப்பதற்கு மாற்றமான கருத்துக்களை கொடுப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவர்களாக இருப்பார்கள். சற்றும் அல்லாஹ்வுக்கு பயப்படாதவர்கள்தான் இறைவனுடைய குர்ஆனுக்கு மாற்றமான பிழையான கருத்துக்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள். எனவேதான் இந்த திருக்குர்ஆனுக்கு தர்ஜமா பண்றதாக இருந்தால், அதற்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால், அரபில் இருக்கக்கூடிய வாசகங்களுக்கு பொருள் எழுதுவதாக இருந்தால், அது எந்த பாஷையிலாக இருந்தாலும் அதை எழுதக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை முதல் திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி விட்டோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய உம்மத்துக்கு 2 விடயங்களை நான் விட்டு செல்லுகின்றேன். அந்த 2 விடயங்களையும் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அது என்ன என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் குறிப்பிடும் பொழுது, குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரு ஹதீஸின் படி சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் என்னுடைய சுன்னாவையும் நான் விட்டு செல்கின்றேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸின் பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், கிதாபுல்லாஹி வ இத்ரதி, குர்ஆனையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் விட்டு செல்கின்றேன் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இப்பொழுது குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி பின்பற்றுவது, அல்லது குர்ஆனுக்கு நாம் எப்படி விளக்கம் சொல்வது என்பதை பற்றி நாம் சிந்தித்தால் குர்ஆனை விளங்குவதற்கு தகுதியானவர்கள், அதை சொல்வதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான். அவர்களை போன்ற ஒரு தக்வாதாரி உலகத்தில் கிடையாது. அவர்கள் இறைவனை அறிந்து வைத்திருந்ததை போன்று வேறு யாரும் அறிந்து வைத்திருக்கவில்லை. எனவே குர்ஆனுக்கு சரியான கருத்துக்களை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறகு யார் தகுதியானவர்கள்? அருமை சஹாபா பெருமக்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள். அந்த சஹாபா பெருமக்களை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸின் பிரகாரம் பார்த்தால் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள். ஏனென்றால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம். அது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கு தகுதியான சரியான கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய குடும்பத்தார்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எடுத்து பாருங்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் அல்லவா, என்னுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி விட்டு செல்கின்றேன். அப்படியானால் குடும்பத்தினர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எடுத்து நடக்க வேண்டும். அவர்களை தான் குர்ஆனுக்கு சரியான விளக்க உரை கொடுப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உணர்ந்திருந்த காரணத்தினால்
அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனையும் என்னுடைய குடும்பத்தினர்களையும் விட்டு செல்கின்றேன் என்ற கருத்துட்பட சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அடுத்ததாக யார் தகுதி வாய்ந்தவர்கள் என்று நாம் சிந்தனை செய்து பார்த்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது, ஹைரு உம்மத்தி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், காலங்களில் சிறந்தது என்னுடைய உம்மத்துமார்களில் சிறந்தது என்னுடைய காலத்தில் வரக்கூடிய உம்மத்துமார்கள் சஹாபா பெருமக்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கடுத்தாண்மையாக யார் சிறந்தவர்கள் என்றால் அடுத்த கரனிலே இருக்கக்கூடியவர்கள் தாபிஈன்கள். சும்மல்லதீன யலூனஹும், அடுத்ததாக சிறந்தவர்கள் யார் என்றால் தபஉ தாபிஈன்கள். இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் முஸ்லிமிலே பாபு ஃபதுலு ஸஹாபா என்று சொல்லக்கூடிய பாடத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே உம்மத்துக்களில் சிறந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் இருந்த அருமை சஹாபா பெருமக்கள். குர்ஆனுக்கு தர்ஜமா செய்வதில் நாம் பார்க்க வேண்டியவர்கள் சஹாபா பெருமக்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். அடுத்ததாக தாபிஈன்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு எப்படி கருத்து சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக தபஉ தாபிஈன்கள் எப்படி குர்ஆனுக்கு கருத்து சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அப்படி குர்ஆனுக்கு நாம் யாரும் இந்த கூட்டங்களை விட்டுவிட்டு சஹாபாக்களுடைய கருத்தையும் பார்க்காமல், தாபிஈன்களுடைய கருத்தையும் பார்க்காமல், தபஉ தாபிஈன்களுடைய கருத்தையும் பார்க்காமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கின்றார்கள், அவர்கள் எதிலே இருந்திருக்கின்றார்கள் என்று கூட பார்க்காமல் தாண்டோண்டித்தனமாக சுய இஷ்டத்தின் பிரகாரம் குர்ஆனுக்கு நாம் கருத்து வைத்தோமே ஆனால் நிச்சயமாக அது வழிகேட்டின் பக்கம் உங்களை அழைத்து கொண்டு சொல்லும். இன்று எத்தனையோ பேர் குர்ஆனுக்கு தர்ஜமாக்கள் பண்ணி குர்ஆனுடைய விளக்க உரை என்றும் குர்ஆனுக்கு கருத்து எழுதுகிறோம் என்றும் பல தர்ஜமாக்களை இந்த உலகத்திலே இலங்கையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் இன்னும் பல பாஷைகளிலும் தர்ஜமாக்கள் வெளியிடப்படுகின்றது. அவைகள் அத்தனையையும் நீங்கள் பார்த்துவிட்டு குர்ஆனிலே தானே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான் ஜியாரங்களுக்கு போகக்கூடாது, அங்கு சென்றால் வலிமார்களிடத்தில் கேட்கக்கூடாது, அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் செவியேற்பார்களா என்று அல்லாஹ் தானே குர்ஆனிலே கேட்கிறான் என்று எல்லாம் இந்த தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்து விட்டுதான் எல்லா மக்களும் முடிவுக்கு வருகின்றார்கள். குர்ஆனுக்கு கருத்து சொல்வதற்கு இன்றைய உலகத்தில் பஞ்சமே கிடையாது. எல்லோரும் ஆலிம்களை போன்று குர்ஆனுக்கு கருத்து சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? சுன்னத்தான கர்மங்களை எல்லாம் அழித்தொழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். எது உண்மையான அகீதா என்பதை அறிந்து கொள்ளாமல், உண்மையான அகீதா எது என்பதை உணர்ந்து கொள்ளாமல் எல்லா மக்களும் தன் சுய இஷ்டத்தின் பிரகாரம் அல்லது தர்ஜமாக்களில் இருக்கக்கூடிய கருத்தை வாசித்து இதுதான் குர்ஆனுக்கு கருத்து என்று பொதுமக்களிடம் காட்டி வழி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அந்த திரு குர்ஆன் வசனங்களுக்குரிய உண்மையான கருத்து என்ன, சஹாபாக்களுடைய வழிமுறையில் என்ன கருத்து இருந்தது, சஹாபாக்களுடைய கருத்தை எடுத்த தஃப்சீருடைய உலமாக்கள் என்ன கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள், அந்த தஃப்சீருடைய உலமாக்களுடைய பாணியிலேயே அவர்கள் எதை அரபிலே சொன்னார்களோ அதற்கு நேரானதாக தமிழில் எந்த தர்ஜமா இருந்தது, அதை எப்படி மாற்றி அமைத்து இன்று சமுதாயத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் தற்பொழுது நாங்கள் உங்களுக்கு விளக்க இருக்கின்றோம். எனவேதான் முதலாவதாக எல்லோருக்கும் தெரிந்த தர்ஜமா தான் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியாகக்கூடிய தர்ஜமா.
இந்த தர்ஜமா எல்லாருக்கும் தெரியும். எல்லா வீடுகளிலும் பள்ளிவாசல்களிலும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தர்ஜமா இந்த சவுதி அரேபியாவிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த தர்ஜமா இது எல்லா பாஷைகளிலுமே வெளியாகின்றது. தமிழில், சிங்களத்தில், ஆங்கிலத்தில், உருதுவில், இன்னும் மலையாளத்தில், கர்நாடகாவில் என்னென்ன பாஷைகள் இருக்கின்றதோ அத்தனை பாஷைகளிலும் இந்த தர்ஜமா வெளியாகின்றது. இதை இலங்கையிலேயே இந்த தர்ஜமாவை மொழிபெயர்ப்பு செய்து அதை சரிபார்த்தவர்கள் யார் யார் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தர்ஜமாவை சரிபார்த்தவர்கள் அஷேக் நாகூர் பிச்சை முகமது அபூபக்கர் அஸ்-சித்திகி, முதல்வர் தாருத் தௌஹீத் கல்விக்கூடம் ஸ்ரீலங்கா. இரண்டாவதாக சரிபார்த்தவர் அஷேக் முஸ்தபா, பேராசிரியர் தாருத் தௌஹீத் கல்விக்கூடம் ஸ்ரீலங்கா. மூன்றாவது அஷேக் முகமது மக்தூம் அஹ்மது முபாரக், மார்க்க அழைப்பாளர்களின் பேரவையாளர் மற்றும் தலைமை ஆசிரியர், கஃபூரியா அரபு கல்லூரி ஸ்ரீலங்கா. அடுத்ததாக அஷேக் நூருல் ஹம்சா முகமது சயீத், பேராசிரியர், கஃபூரியா அரபு கல்லூரி ஸ்ரீலங்கா. அடுத்ததாக அஷேக் முத்துவாப்பா அப்துல் சமத், இஸ்லாமிய அழைப்பு மற்றும் வழிகாட்டல் மையத்தின் உம்முல் குவைத் கிளைக்கான பிரச்சாரகர், ஐக்கிய அரபு குடியரசு. இவங்க தான் இந்த தர்ஜமாவை சரி பார்த்தவங்க. இவங்க என்ன கொள்கையில ஈக்கிறாங்க என்பது நான் சொல்லித்தான் நீங்க தெரிய வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும் இவங்க என்னென்ன கொள்கையில் ஈக்கிறாங்க. தாருத் தௌஹீத் வந்து விட்டாவே என்ன கொள்கையில ஈக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்ப இவங்க வெளியேற்ற இந்த குர்ஆன் தான் எல்லாரோட கையிலுமே இருக்கின்றது. இந்த தர்ஜமாவை பார்த்து விட்டுதான் எல்லா இளைஞர்களும் பாடசாலைக்கு சென்றாலும் சரி, பள்ளிக்கு சென்றாலும், பஸ்ல சென்றாலும், எல்லா நேரத்திலும் தாவா பணி, எங்க சென்றாலும் தாவா பணி. கேட்டா கையில தர்ஜமா இருக்குது, அதை வச்சுதான் நாங்க சொல்றோம், உண்மையத்தான் சொல்றோம். பாவம் அப்பாவி இளைஞர்கள் அரபு இலக்கியம் இலக்கணம் சரியாக தெரியாமல் வெறுமனே தமிழ் தப்சீரை மட்டும், இந்த விளக்கவரை தர்ஜமாவை மட்டும் பார்த்து கொண்டு மக்களை நேர்வழிப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் வழிகேட்டின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தர்ஜமாக்களில் இருக்கக்கூடிய தவறுகளை முதலில் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். முதலாவதாக சிலைகள் விஷயமாக இறங்கப்பட்ட ஆயத்துக்கள், சிலைகளுடைய விஷயத்தில் இறங்கிய ஆயத்துக்களை இந்த தர்ஜமாவில் ஏதோ மனிதர்களுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டதாகவும் அல்லது வலிமார்களுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டதாகவும் இன்றைய சமுதாயத்தில் படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அநேகமான இளைஞர்கள் சொல்லுவார்கள், இது ஆயத்து ஜியாரத்துடைய விஷயத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கின்றது, இது அவுலியாக்களுடைய விஷயத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கின்றது என்று சில ஆயத்துக்களை காட்டுவார்கள். அது காட்டக்கூடியது இந்த தர்ஜமாவில் இருந்துதான். அதுல முதலாவதாக பனி இஸ்ராயில் என்ற சூரத்திலே, சூரத்துல் பனி இஸ்ராயிலே 56வது அத்தியாயம், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பார்ப்போம். உலாயிகல்லதீன யதுஊன குலிதுல்லதீன ஸஅம்தும் மின் தூனிஹி ஃபலா யம்லிகூன கஷ்ஃபல் துர்ரி அன்கும் வலா தஹ்வீலா. இந்த ஆயத்துக்கு எப்படி கருத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த தர்ஜமாவில், சவுதி தர்ஜமாவில் என்று பார்த்தால், அல்லாஹ்வை அன்றி வேறு வணக்கத்துக்குரியவர்கள் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அத்தகையவர்களை நீங்கள் உங்கள் கஷ்டங்களை நீக்க அலையுங்கள். அவ்வாறு அழைத்தால் அவர்கள் உங்களை விட்டும் உங்களை விட்டும் யாதொரு கஷ்டத்தை நீக்கி வைக்கவும் அதனை திருப்பிவிடவும் சக்தி பெற மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. இப்ப இந்த ஆயத்தை பார்த்தா யாருக்கு சொன்ன மாதிரி இருக்குது? அத்தகையவர்களை நீங்கள் உங்கள் கஷ்டங்களை நீக்க அலையுங்கள். அத்தகைய அவர்களை, அவர்கள் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மனுஷனுக்கு இறக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இது இந்த ஆயத்து இறங்கியது யாருக்கு என்று பார்த்தால் சிலைகளுடைய விஷயத்துக்கு இறக்கப்பட்டது. ஆனால் இந்த தர்ஜமாவில் போடப்பட்டிருக்கின்றது அத்தகையவர்களை. இப்பொழுது இந்த அத்தகைய அவர்களை என்ற வார்த்தையை கொண்டு எங்களுடைய இளைஞர்கள் நினைக்கின்றார்கள்,
இது அவுலியாக்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது என்று நினைத்து உடனே வலிமார்களுடைய விஷயத்தில் ஏதாவது பேசினால் இந்த ஆயத்தை தான் கொண்டு வந்து வைப்பார்கள். வைத்துவிட்டு இந்த ஆயத்திலே அல்லாவே சொல்லியிருக்கின்றானே, உங்களோட அவுலியாக்களுக்கு ஏழும்னு சொன்னால் உங்களுடைய வலிமார்களுக்கு இந்த கஷ்டங்களை நீக்கக்கூடிய சக்தி இருக்கின்றதா என்று அல்லாவே கேட்கின்றானே என்று சொல்லுவார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது அடுத்த தர்ஜுமாவை பார்ப்போம். அந்த தர்ஜுமாவில் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது? இந்த தர்ஜுமா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்களினால் இயற்றப்பட்ட தர்ஜுமா. அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்களால் 1943 இயற்றப்பட்ட தர்ஜமத்துல் குர்ஆன். இந்த தர்ஜமத்துல் குர்ஆன் பாக்கியத்துஸ் சாலிஹாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உஸ்தாதுமார்களினாலும் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களினால் இது சரியானது என்று அங்கீகாரம் வழங்கப்பட்ட தர்ஜமத்துல் குர்ஆன். அது மாத்திரமில்லாமல் இந்த தர்ஜமத்துல் குர்ஆனை மொழிபெயர்ப்பு செய்துவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதரசாக்களுக்கும் சென்று இவர்கள் சான்றிதழ் வாங்கினார்கள். இது சரியானதா பிழையானதா என்று கேட்டு எல்லாரும் சைன் பண்ணி வச்சு கொடுத்தாங்க. இது சரியான மொழிபெயர்ப்பு தான் என்பதனை எல்லோரும் சரி கண்டு இந்த தர்ஜுமாவுக்கு அசன் பண்ணி கொடுத்தார்கள். ஆனால் இந்த தர்ஜுமாவுக்கு இந்த 5 பேர் தான். இதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் சைன் பண்ணி கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட இந்த தர்ஜுமாவில் இப்ப சொன்ன வசனத்துக்கு என்ன கருத்து சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த தர்ஜுமாவில் இப்படி போடப்பட்டிருக்கின்றது: நபியே, இணை வைத்து வணங்குவோரை நோக்கி நீர் கூறும், அல்லாஹ்வை அன்றி வேறு தெய்வங்கள் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அவைகளை நீங்கள் உங்கள் கஷ்டங்களை நீக்க அலையுங்கள். அவ்வாறு அழைத்தால் அவை உங்களுடைய யாதொரு கஷ்டத்தை நீக்கி வைக்கவோ அல்லது அதனை தட்டிவிடவோ சக்தியற்றவை என்பதை அறிந்து கொள்வீர்கள். இதுல எப்படி போடப்பட்டிருக்குது? அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் எழுதிய இந்த தர்ஜமாவிலே இது சிலைகளுடைய விஷயத்தில் இறங்கப்பட்டது. அதனால் சிலைகளுக்கு யாரும் அவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், அவைகள் என்று தான் சொல்லுவார்கள். அதனால இந்த தர்ஜமாவில் அவைகள் என்று போடப்பட்டிருக்கின்றது. இது எல்லாராலும் சரி கண்டப்பட்ட தர்ஜமத்துல் குர்ஆன். ஆனால் இந்த சவுதி தர்ஜமாவிலே அவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறதுனால, எல்லாருடைய வீட்டிலும் இருப்பதனால, தௌஹீத் ஜமாத்தினால் வெளியிடப்பட்டதனால எல்லாரும் இந்த தர்ஜமாவை பார்த்துவிட்டு, சவுதி தர்ஜமாவை பார்த்துவிட்டு பிழையான கருத்து கொடுத்து இது வலிமார்களுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்ப்போம். அதற்கு அடுத்த வசனத்தை எடுத்துக்கொண்டால் சவுதி தர்ஜமாவிலே எவர் உலாய்கல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹுமுல் வஸீலத அய்யுஹும் அக்ரபு வயர்ஜூன ரஹ்மத்தஹு வயகாஃபூன அஸாபா இன்ன அஸாப ரப்பிக கான மஹ்சூரா. எவர்களை இணை வைத்துக் கொண்டிருப்போரான அவர்கள் அழைக்கின்றார்களோ, எவர்களை இணை வைத்துக் கொண்டிருப்போரான அவர்கள் அழைக்கின்றார்களோ, அத்தகையோர் தங்கள் இரட்சகனின் பால் நற்செய்களை செய்து கொண்டு அவர்களில் யார் மிக்க நெருக்கமானவர்கள் என்று அவனது நெருக்கத்தை தேடுகிறார்கள். இப்பொழுது இந்த ஆயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது சொன்னால், எவர்களை என்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். உலாய்கல்லதீன யதுஊன யப்தகூன என்ற வசனத்துக்கு எவர்களை இணை வைத்துக் கொண்டிருப்போரான அவர்கள் அழைக்கின்றார்களோ, இணை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எதை கொண்டு இணை வைப்பார்கள்? அந்த காலத்துல மனுஷனையா வச்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. மனிதனை வச்சு வணங்கி கொண்டிருந்தால் இந்த குர்ஆனுடைய வசனத்தின்படி அவர்கள் போட்டது சரியா இருக்கும். மனிதனுக்கு எவர்களை என்று சொல்லலாம். ஆனால் முஸ்லிம்கள் இணை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இணை வைத்துக் கொண்டிருந்தது சிலைகளை. அந்த சிலைகளுக்கு இவர்கள் எப்படி கருத்து போட்டிருக்கின்றார்கள்? எவர்களை என்று போட்டிருக்கின்றார்கள். இது சரியான கருத்தாகுமா? அகிரிணை உயர்திணை என்று சொல்வார்கள் தமிழிலே. உயர்திணை என்று சொன்னால் உயிருள்ளவர்கள் மனிதர்களுக்கு அதை பயன்படுத்தப்படும். சிலைகளாக இருந்தால் அவைகள் என்றுதான் பயன்படுத்தப்படும்.
சிலைகளுடைய வசனத்தை மனிதர்களைப் போல சித்தரித்து காட்டுகின்றது சவுதியுடைய தர்ஜுமா, இந்த தர்ஜுமத்துல் குர்ஆன். அடுத்ததாக இதற்கு என்ன அப்துல் ஹமீத் பாக்கவி என்ன சொல்லி இருக்கிறாரு? இந்தியாவினால் பாக்கியத்து சாலிஹாத்துடைய எல்லாரினாலும் சான்றிதழ் பெறப்பட்டு எல்லா உலமாக்களினாலும் அசன் வைக்கப்பட்டு சைன் வைக்கப்பட்டு சரியான தர்ஜுமா என்று சொன்னதுல என்ன சொல்லி இருக்கின்றார் என்று பார்த்தால், இவர்கள் ஆண்டவன அழைப்பவைகளும் தங்களுக்காக தங்கள் இறைவனிடம் சிபாரிசு செய்வதற்கு இறைவனிடம் நெருங்கியவர் யார் என்பதை தேடிக்கொண்டு அவனுடைய அருளை எதிர்பார்த்து அவனுடைய வேதனைக்கு பயப்படுகின்றன. இவர்கள் என்ன போடுகின்றார்கள்? அலைப்பவைகளும் என்றால் இது சிலைகளுடைய இறங்கிய வசனம் என்பதனை உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவேதான் இந்த திருக்குர்ஆன் வசனங்களின் மூலமாக சவுதியனுடைய தர்ஜுமா மக்களுக்கு எதை சுட்டி காட்டுகிறது? சிலைகளுடைய வசனத்தில் இறங்கப்பட்ட ஆயத்துக்களை மனிதர்களுடைய விஷயத்தில் இறங்கப்பட்ட ஆயத்துக்களை போன்று சித்தரித்து மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்த்தி காட்டுகிறது. அடுத்ததாக என்ன விஷயம் இருக்கின்றது என்பதை பார்ப்போம். உலாய்கல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வசீலா என்ற ஆயத்துக்கு சவுதி தர்ஜுமா என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். அந்த ஆயத்தை பார்த்து விட்டோம். அடுத்ததாக இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு சவுதி தர்ஜுமா என்ன சொல்லுகின்றது? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன். நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர நீங்கள் தெய்வங்களென அழைக்கின்றீர்களே, அத்தகையவர்கள் உங்களை போன்ற அடியார்களே. உங்களை போன்ற அடியார்களே உங்களுக்கு பயனளிப்பார்கள் என்று கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள், உங்களுக்கு அவர்கள் பதில் அளிக்கட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அவர்கள் என்று யாருடைய விஷயத்தில் இறங்கின ஆயத்துக்கு? மனிதர்களுடைய விஷயத்தில் இறங்கின ஆயத்து கிடையாது. சிலைகளுடைய விஷயத்தில் இறங்கின ஆயத்துக்கு அவர்கள் அத்தகையவர்கள் அவர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள். ஏதோ நாங்க இப்ப அவுலியாக்க இடத்துல போய்த்து அந்த இடத்திலிருந்து வசீலாவாக துவா கேட்டால் உடனே இந்த ஆயத்தை கொண்டு வச்சிடுவாங்க. அவர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள், உங்களுக்கு அவர்கள் பதில் அளிக்கட்டும், அல்லாஹ்வே சொல்லுகிறான் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. இந்த குர்ஆனுடைய வசனத்தை வச்சுதான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க. இந்த வசனத்துல அவுலியாக்களுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. இதுவும் சிலைகளுடைய விஷயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து. அதற்கு சான்றிதழ் அப்துல் ஹமீத் பாக்கியுடைய இந்த தர்ஜுமாவிலே என்ன போடப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்தால் நன்றாக புரிந்துவிடும். இவர்கள் எப்படி அந்த ஆயத்துக்கு விளக்கம் போட்டிருக்கின்றார்கள்? நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி எவர்களை நீங்கள் தெய்வங்களென அழைக்கின்றீர்களோ அவைகள் உங்களை போன்ற அடிமைகளே. அப்ப அவைகள் என்றால் சிலைகள் உங்களை போன்ற அடிமைகளே. உங்கள் கோரிக்கைகளை அவைகள் நிறைவேற்றுகின்றன என்று கூறுவதில் நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அவைகளை நீங்கள் அழைத்து பாருங்கள், உங்களுக்கு அவை பதிலளிக்கட்டும். அப்ப அந்த காலத்தில் இருந்த முஷ்ரிக்கீன்கள் சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆயத்து இறக்கப்பட்டு இந்த ஆயத்துல சொல்லுகின்றது, இறைவன் நீங்கள் சிலைகளை அழைத்து பாருங்க, அந்த சிலைகள் உங்களுக்கு பதில் அளிக்குமா என்றெல்லாம் இறைவன் கேட்கிறான். அதை தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது எப்படி மொழிபெயர்க்க வேண்டும்? அவைகள் என்று தானே மொழிபெயர்க்க வேண்டும். சிலைகளுக்கு யாராவது அவர்கள் என்று சொல்வார்களா? யாராவது சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த திருக்குர்ஆன் வசனத்தை பார்த்தால் சவுதி தர்ஜுமாவில எப்படி போடப்பட்டிருக்கின்றது? அவர்களை என்று போட்டு ஏதோ மனிதனுக்கு இறங்கியதை போன்றும் அதை இப்பொழுது பரிணாம வளர்ச்சியில் அவுலியாக்களுக்கு இறங்கியதை போன்றும் சித்தரித்து காட்டுகிறார்கள். அதனால இந்த தர்ஜுமாவில் இருப்பது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய தவறுகள் இல்ல, இதுவும் ஒன்று. சரி, இது இவங்க மாத்திரம், இந்த அப்துல் ஹமீத் பாக்கவி மாத்திரமா சொல்லுகிறார்கள்? அப்துல் ஹமீத் பாக்கவி எங்களை எடுத்து சொன்னாங்க? அவங்களுடைய சுய இஷ்டமா? கிடையவே கிடையாது. இந்த ஆயத்துக்கு இப்னு கசீர் இமாம் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இப்னு கசீர் இமாம் அவர்கள் இந்த தஃப்சீர்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்னு கசீர் இமாம் அவர்களுடைய தஃப்சீர்
இன்னும் ஏனைய தப்சீர்கள் உலக மக்களினால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த தப்சீரிலும் இப்னு கஸீர் இமாம் அவர்களை வஹாபிகள் கூட அந்த தப்சீருடைய கலையில இவர்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் இவர்கள் வஹாபிகளுடைய மூத்த இரண்டு தந்தைகள் இருக்கின்றார்கள். ஒன்று முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி, இன்னொன்று இப்னு தைமியா. இந்த இப்னு தைமியாவுடைய மாணவர்களில் முக்கியமான ஒரு மாணவர் இந்த இப்னு கஸீர் இமாம் அவர்கள். அதனால சரி, அந்த இப்னு கஸீர் இமாம் அவர்களே என்ன சொல்லுகிறார்கள், இது மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத்தா அல்லது சிலைகளுக்கு இறக்கப்பட்ட ஆயத்தா என்பதை இவர்களுடைய கிதாபிலிருந்து நாம் பார்ப்போம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹிய ஜமாதுன் லா ததஹர்ரகு வலா தஸ்மஉ வலா தப்சுரு வ ஆபிதுஹா அக்மலு மின்ஹா பிஸம்இஹிம் வ பஸரிஹிம் வ பதஷிஹிம். அவர்கள் என்ன சொல்றாங்க, அது சடப்பொருள், அது சடப்பொருள், அது மனிதர்கள் கிடையாது, சிலைகள். இன்னொரு இடத்தில் வல் அஸ்னாம் வல் அவுசான் என்றெல்லாம் போடுகிறார்கள். சிலைகளுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டது, அது சிலைகளை குறிக்குது. அவர்கள் என்று சொல்லக்கூடாது, அவைகளோட தான் சொல்லணும். யாரும் சொல்றாங்க, இது இப்னு கஸீர் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த இடத்துல அவர்கள் அதையும் சொல்லிவிட்டு லா ததஹர்ரகு, அவைகளால அசைய முடியாது, வலா தஸ்மஉ, அவைகளால் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, அவைகளால பார்க்க முடியாது. நீங்கள் அவைகளை வணங்குகின்ற பொழுதும் அக்மலு மின்ஹா, அதில் நீங்க பூர்த்தியானவர்கள். எப்படி தெரியுமா, அந்த சிலைகளால பார்க்கவும் மேலா, பேசவும் மேலா, பிடிக்கவும் மேலா. ஆனா நீங்க பார்க்கிறவங்க, நீங்க பேசுறவங்க, நீங்க நல்லா பிடிக்கிறவங்க, இப்படி இருக்கும் பொழுது நீங்கெல்லாம் சிலைகளை அப்பா வணங்குறீங்க என்றத மாதிரி இந்த இப்னு கஸீர் இமாம் அவர்கள் அழகான முறையில் இது சிலைகளுடைய விஷயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து என்பதை விளக்கிவிட்டு இன்னும் சொல்லுகிறார்கள், அதற்கு தோன்றுதலாக கஅன்னஹா நாதிரத்தும் வஹிய ஜமாதுன், அந்த சிலைகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதோ சிலைகள் உங்களை பார்க்கிற மாதிரியே இருக்கும். சிலைகளோட முன்னுக்கு இருந்து பாருங்க, அது உங்களை பார்க்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்படி பார்க்கிற மாதிரி இருக்கின்றது. அதனால அப்படி இருந்தாலும் கூட வஹிய ஜமாதுன், அது சடப்பொருள் என்று இப்னு கஸீர் இமாம் அவர்களே அழகான முறையில் சொல்லி இருக்கின்றாங்க. ஆகவே இப்னு கஸீர் இமாம் அவர்கள் சொன்னதை வைத்துதான் அவைகள் என்ற கருத்தை யார் எழுதிக்கிறாங்க, அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் இந்த தர்ஜமாவிலே அழகான முறையிலே அந்த கருத்தை தான் போடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இப்பொழுது இந்த ஜடம் என்று சொல்வது ஏன் இதற்கு ஒரு சடப்பொருள், இந்த சடப்பொருள் என்பது காபிர்களுடைய விஷயத்தில் இறங்கப்பட்டது. இந்த சடப்பொருள் என்பது ஒரு சிலைக்கு சொல்லலாம், இதை அல்லாஹ்வுக்கு சொல்லலாமா? வஹிய ஜமாதுன், அல்லாஹ் ஒரு சடப்பொருள் என்று சொல்லலாமா? யாருக்காவது? யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் வஹாபிகளுடைய கொள்கை என்னவென்றால் இறைவன் ஒரு சடப்பொருள், இறைவன் ஒரு சடப்பொருள் என்பதுதான் வஹாபிகளுடைய கொள்கை. அதனாலதான் அவர்கள் அந்த அவர்களுடைய இறைவனை சொல்வதாக இருப்பது என்று நான் நினைக்கிறேன். அவர்களுடைய இறைவன் இப்படியோ தெரிய, அவர்கள் தான் அவர்கள் சொல்வார்களோ தெரிய சடப்பொருளை பார்த்து. ஏனென்னா அவர்களுடைய இறைவனுக்கு அவர்கள் சடப்பொருள் என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த சடப்பொருள் என்பதை நான் சொன்னி நீங்க ஏதோ இவர் தானாக சொல்லுகிறார் என்று நினைப்பீங்க. அதனால உங்களுக்கு வஹாபிகள் இருக்கக்கூடியவர்களே அல்லாஹ்வை சடப்பொருள், ஒரு சிலை என்று வர்ணிப்பதை நீங்கள் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? நீங்கள் இப்பொழுது அந்த வீடியோவையே பார்த்து கொள்ளலாம். அல்லாஹ் ஒரு சடப்பொருள் என்று சொல்லுகின்ற வீடியோவை இப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? வஹாபிகள் சொல்லக்கூடிய வார்த்தையே பார்க்கலாம். இவர் முஜாஹித் மௌலவி என்று சொல்லுவார்கள். முஜாஹித் மௌலவி இவர் கஹட்டோ விட்ட, அதே போன்று இன்னும் வேறு வேறு தௌஹீத் இயக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தவர். இவர் என்ன வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு உபயோகிக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். அறிவு என்றால் என்ன என்ற ஒரு வரைவிலக்கணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அறிவு என்றால் என்ன? சிலர் சொல்வார்கள் அல் இல்மு மா கால அல்லாஹு வ ரசூலுஹு. அறிவு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் என்பார்கள். ஆனால் அது ஒரு பொருத்தமான ஒரு வரைவிலக்கணம் கிடையாது. அறிவு என்பது உலகத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆறு, குளம், மலைகள் பற்றி உண்மையான தகவல்கள் 1000 இருக்கிறது. அதையெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லவில்லை. அது அறிவு இல்லையா? அறிவுதான்.
அப்ப அறிவுக்குரிய சரியான வரைவிலக்கணமாக நாங்கள் எதை எடுக்கலாம் என்றால், உலகத்திலே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய சடப்பொருட்கள் அல்லது செயல்பாடுகள் சம்பந்தமான உண்மையான தகவல்கள் தான் அறிவு என்று நாங்கள் சொல்லலாம். உலகத்திலே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய சடங்கள் செயல்பாடுகள் சம்பந்தமான உண்மையான தகவல்கள், இதான் அறிவு. செயல்பாடுகள் என்றால் என்ன? மார்க்க ரீதியாக சொல்வதென்றால், தொழுதல் ஒரு செயல்பாடு, நோன்பு பிடித்தல் ஒரு செயல்பாடு, ஜக்காத்து கொடுத்தல் ஒரு செயல்பாடு, ஹஜ்ஜி செய்தல் ஒரு செயல்பாடு. உலக ரீதியாக சொல்வதென்றால் சிரித்தல், அழுதல், பேசுதல், இவைகள் இது ஒரு செயல்பாடு. இது சம்பந்தமான உண்மையான தகவல்கள் அறிவு. சடங்கள் என்றால் என்ன? விடத்தை பிடிக்கக்கூடியது, ஒரு அளவு கொண்டது, கெப்பாசிட்டி உள்ளது. உதாரணமாக இந்த தூணை சொல்லலாம், இந்த இதை சொல்லலாம், என்னை சொல்லலாம், அல்லாஹ்வை சொல்லலாம். யாரை சொல்லலாம்? அல்லாஹ்வையும் சொல்லலாம். சடப்பொருள் என்று யாருக்கு சொல்லலாமா? அல்லாஹ்வையும், தூணை சொல்லலாம், என்னை சொல்லலாம், உங்களை சொல்லலாம், அதே போன்று அல்லாஹ்வையும் சொல்லலாம். அப்ப அல்லாஹ் யாராம்? இவர்களிடத்தில் சடப்பொருள். அப்ப இவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த தர்ஜுமாவின்படி அவர் சொன்ன வாசகம் சரியாகத்தான் இருக்கும். எனவே எமக்கு இறைவன் என்பவன் அல்லாஹ்வுக்கு இடம், பொருள், காலம் எதுவுமே கிடையாது. ஆனால் வஹாபிகளுடைய இறைவனை அவர்கள் அப்படித்தான் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அதனால் இந்த தர்ஜமா அவர்களுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். அடுத்ததாக பார்ப்போம். அடுத்ததாக இந்த தர்ஜமாவில் நபிமார்களை இழிவுபடுத்துவது, நபிமார்களை காஃபிராக்குவது இந்த சவுதி தர்ஜமாவிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த நபியை இழிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை ஒரு முஷ்ரிக் என்று, நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், இப்ராஹிம் நபியும் ஷிர்கில் இருந்தார்கள் என்பதை இந்த சவுதி தர்ஜுமா உங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய, வீடுகளிலே இருக்கக்கூடிய, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இந்த தர்ஜுமாவிலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை ஒரு முஷ்ரிக்கென வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய சமுதாயம் இந்த தர்ஜுமாவை எடுத்துக் கொண்டுதான் எல்லோரிடத்திலுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் பார்த்து விடுவோம். சூரத்துல் அன்ஆம் 76வது அத்தியாயம், அதற்கு கருத்து எழுதுகிறார்கள். எப்படி என்று பார்த்துக்கொள்வோம். அவரை இரவு மூடிக்கொண்ட போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை இரவு மூடிக்கொண்ட போது பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு நட்சத்திரத்தை அவர் கண்டுவிட்டு, இதுதான் என்னுடைய இரட்சகன் என கூறினார். என்ன சொன்னாங்களாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரவுல நட்சத்திரம் இருந்துச்சாம், அந்த நட்சத்திரத்தை பார்த்தாங்களாம், பார்த்துட்டு சொன்னாங்களாம், இதுதான் எனது இரட்சகன் என்று கூறினார்கள் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அது மறைந்த போது மறையக்கூடியவற்றை நான் விரும்ப மாட்டேன் என கூறிவிட்டார். இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? ஷிர்கிலிருந்து வாபஸ் ஆயிட்டாங்க. ஒன்னாவது என்ன செஞ்சாங்க? சிறுக்க வைத்தாங்க. எப்படி சிறுக்க வைத்திருக்கிறாங்க? இதுதான் என்னுடைய இரட்சகன் என கூறினார். என கூறினார் என்றால் முதலாவதாக சிறுக்கு வந்துட்டு, அதற்கு பின்னால என்ன நடந்திருக்குது? சிறுக்கிலிருந்து வாபஸ் பெறாங்க. அந்த நைட்டுக்கு கௌகப் நட்சத்திரம் வந்துட்டு மறைகிறதுனால இது என்னுடைய இறைவன் அல்ல என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாபஸ் பெற்றுக் கொண்டாங்க. அப்ப ஆரம்பத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறுக்கு வச்சுக்கிறாங்க. யாருடைய தர்ஜுமா இது? சவுதினுடைய தர்ஜுமா. இங்க இருக்கக்கூடிய முபாரக் மதனி, உங்களுக்கு தெரியும் தாரு தௌஹீதில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் கஃபூரியாவுடைய ஆக்கள் என்று, இவர்களினால சரிபார்க்கப்பட்ட தர்ஜுமா இது. இதை வச்சுதான் இன்றைக்கு ஸ்கூல்கள்ல, பாடசாலைகள்ல, மதரசாக்கள்ல, பள்ளியில, பஸ்ல போற இடங்கள் எல்லாம் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்ற தர்ஜுமாவை வைத்துக் கொண்டுதான் எல்லாருக்கும் கருத்து சொல்ல முடியும் என்றதுனால தானே. அப்ப ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்களாம்? சிறுக்கள் இருந்தாங்க என்று இவர் ஒத்துக்கொள்றாரு இந்த தர்ஜுமாவில். அதுக்கு பின்னால வாபஸ் பெற்றாங்களாம். இப்பொழுது அப்துல் ஹமீத் பாக்கவி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களினாலும் சைன் வைக்கப்பட்ட இந்த தர்ஜுமா, இவர்கள் 1943 இந்த தர்ஜுமா இயற்றப்பட்டுச்சு. அவங்க என்ன இந்த தர்ஜுமால் அதுக்கு போட்டுக்கிறாங்க கருத்து என்று பார்த்தால், ஒரு நாள் இருள் சூழ்ந்த இரவில் பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு நட்சத்திரத்தை அவர் கண்டு, இது என்னுடைய இறைவன் ஆகுமா என தம் மக்களை கேட்டு, அது மறையக்கூடியவற்றை இறைவனாக்கிக் கொள்ள நான் விரும்ப மாட்டேன் என கூறினார். இப்ப இதுல எப்படி போட்டிருக்குது? இறைவன் ஆகும் என்று சொல்லல, இது என்னுடைய இறைவன் என்று சொல்லல. காபிர்களை பார்த்து ஒரு நக்கலா கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? இது என்னுடைய ரப்பாகுமா, இதுதானே மறைஞ்சு போகுது என்று அப்படி கேட்ட விஷயத்த இந்த தர்ஜமா என்ன சொல்லுது?
இது இறைவனாக நட்சத்திரம் தான் என்னுடைய இறைவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை காஃபிராக்கி இருக்கிறாங்க. அது இந்த தர்ஜுமானுடைய அசிங்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இதே போன்று இப்னு தைமியாவும் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் இது போன்ற ஒரு நிகழ்வில மஜ்முஅல் ஃபத்தாவா 15வது ஜுஸூல நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்கள் காலத்தில் இருந்த கூட்டத்தில் இருந்தார்கள் என்று கருத்து சொல்லி அவர்களுடைய காலத்தில் இருந்த கூட்டம் காஃபிர்கள், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த காஃபிர்களுடைய கூட்டத்தில் இருந்ததாக சொல்லி அவரும் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை காஃபிராக ஆக்கியிருக்கிறார். நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த வழிகட்ட கூட்டங்களில் இருந்து. அடுத்ததாக இந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அரசுடைய விஷயத்தில் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா என்ற வசனம் சூரத்து தாஹாவிலே 5வது வசனமாக இடம்பெறுகின்றது. இந்த வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது இந்த சவுதி தர்ஜுமாவில் காட்டுவதற்குரிய நேரம் போதாது. அதனால இந்த தர்ஜுமாவில் என்ன கருத்து சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னால், அல்லாஹ் அரசிலே அமர்ந்திருந்தான் என்று கருத்து வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு அரசிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி அந்த இடத்துல அமர்ந்திருந்தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் என்ன அதுக்கு பதில் சொல்லுகின்றார் சொன்னால், அல்லாஹ் அரசிலே அமர்ந்தான் அல்ல, அல்லாஹ் அரசையும் ஆட்சி செய்கிறான் என்ற கருத்தை தான் கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் இப்படி கருத்து வைத்தார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்தவா என்ற வார்த்தைக்கு ஆட்சி செய்கின்றது, இஸ்தௌலா என்ற கருத்து அரபு அகராதியிலே இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு எது பொருந்துமோ அதை தான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருந்தாத ஒரு கருத்தை கொடுத்தால் விபரீதத்தில் மாட்டிக்கொண்டு மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வை நம்மை போன்ற ஒரு மனிதராக கணக்கெடுப்பார்கள். ஏனென்றால் அர்ஷ் என்றால் ஒரு சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் இறைவன் உட்கார்ந்தால் அல்லாஹ்வுக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா திசைகளும் வந்துவிடும். அல்லாஹ்வுக்கென்ற ஒரு உருவம் வந்துவிடும். அல்லாஹ் உட்காருவதற்கென்ற ஒரு இடம் வந்துவிடும். நாம் எல்லோரும் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றோம், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று. அல்லாஹ் அரசுல உட்கார்ந்தால் அல்லாஹ்வை விட பெரிய ஒரு சாமான் இருக்கின்றது, அதுல தான் அல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறான் என்று கருத்து வந்துவிடும். எனவேதான் இந்த தர்ஜுமாவில் இருக்கின்ற அசிங்கத்துக்கு பதிலாக அப்துல் ஹமீத் பாக்கவி அழகான முறையில் இதுல அல்லாஹ் அரசையும் ஆட்சி செய்கிறான் என்ற கருத்தை அந்த இடத்துக்கு பொறுத்தவாறு கருத்து கொடுத்திருக்கின்றார். எனவே வஹாபிகளுடைய கொள்கை என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பித்து இறைவனையே நரகத்துக்கு அனுப்பக்கூடியவர்கள், இறைவனையே நரகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்று சொல்லுகின்ற கேட்டுக்கொள்ளுங்கள், நேரம் சரியாக சுருக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே மனிதர்களை போடுவான், கற்களை எல்லாம் போடும் பொழுது அந்த நரகம் போதாது 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 என்று சொல்லிக் கொண்டு தான் இருக்குமா. இப்படி சொல்லி சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், யலஉ கதமஹு, அவனுடைய காலை நரகத்திலே வைப்பான் என்று வஹாபிகள் கருத்து வைக்கின்றார்கள். காலுக்கு காலண்டு தான் கருத்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி அந்த கருத்தை வைக்கின்றார்கள். அப்படி வைத்தால் இறைவனுடைய கால் எங்கே போகின்றது, நரகத்துக்கு போகின்றது. இப்ப அல்லாஹ் தான் எல்லாரையும் நரகத்துக்கு போடுறான் பாவம் செஞ்சவங்களை. ஆனா வஹாபிகள் என்ன சொல்கின்றார்கள், அல்லாஹ்வையே நரகத்துக்கு போடுறாங்க. இது சரியா வருமா, கருத்து சரியா வருமா? அப்ப என்ன கருத்து வைக்க வேண்டும் அந்த இடத்தில்? அல்லாஹ் நரகத்தின் மீது தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய கடினத்தன்மையை வெளியாக்குவான், அப்பொழுது நரகம் போதும் என்று கத் கத் என்று நரகம் அடங்கிவிடும். எனவே இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது போன்று ஏராளமான வசனங்கள் இருக்கின்றது. குர்ஆனுக்கு வியாக்கியானம் கருத்து சொல்லும் பொழுது எல்லாம் அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு நாம் கருத்து சொல்லும் பொழுது இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். இலக்கணம் தெரியாவிட்டால் குர்ஆனுக்கு கருத்து சொல்வதில் பிழை ஏற்பட்டுவிடும். குர்ஆனில் அதிகமான இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஜ்அல் யதக மக்லூலதன் இலா குனகிக, உங்களுடைய கலத்துகளில் நீங்க கைகளை வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். வலா தபஸ்துஹா குல்லல் பஸ்தி, நீங்க கைகளை ஒரடியான செஞ்சுடாங்க விரிச்சிடாதீங்க அல்லாஹ் சொல்லுகிறான். இதுல என்ன விளங்குது, யாரும் களத்துல கையை வைக்க கூடாதா? அப்ப அல்லாஹ் இங்க என்னத்தை வலியுறுத்துகிறான்னு சொன்னால், களத்துல கையை வச்சு கொண்டிருக்காது என்றா களத்துல கையை வச்சு கொண்டிருக்கிறது இல்ல, நீ கஞ்சனாக இருக்காது. வலா தபஸ்துஹா குல்லல் பஸ்தி,
நீ அப்படி கஞ்சனாக இல்லாம எல்லாத்தையும் உனக்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னா ஒரே அடியாக நீ கையை விரிச்சிடாது என்றால் நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு உன்னுடைய குடும்பத்துக்கு இல்லாமல் அனாதையாக ஆகிவிடாதே, அதனால கொடுப்பதை அளந்து கொடுத்துக்கோ என்றத இறைவன் இலக்கண ரீதியாக அழகான முறையிலே சுட்டி காட்டுகிறான். இவைகளை புரியாமல் இன்று மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக வஹாபிகளுடைய கொள்கையில் அவர்களுடைய கொள்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் இறுதியாக காட்டிக்கொள்ள வேண்டும். என்ன விஷயம் என்றால், இந்த வஹாபிகளுடைய கொள்கையில் ஹிஜ்ரி 1412 இயற்றப்பட்டதுதான் கைஃப நஃப்ஹமு தௌஹீத், தௌஹீதை எப்படி அறிந்து கொள்வது, விளங்கிக் கொள்வது. இதை எழுதினாரு முகமது அஹ்மது பாஷிம்லி என்று சொல்லக்கூடியவர் எழுதிய கிதாபு. இந்த கிதாபுல ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வஹாபி ஒரு ஆச்சரியமான விடயம். என்ன விடயம் என்றால், யாரை நாங்கள் காஃபிர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவரை இவர் முஸ்லீம் ஆக்கிக்கிறாரு. யாரு தெரியுமா அவரு? அபூ ஜஹ்ல எல்லாருக்கும் தெரியுமா? அபூ லஹப தெரியுமா? இந்த அபூ ஜஹலும் அபூ லஹபும் முஸ்லிமாம். யாரு சொல்றாரு? இந்த முகமது அஹ்மது பாஷிம்லி என்று சொல்லக்கூடியவரு கைஃப நஃப்ஹமு தௌஹீத் என்ற இந்த கிதாபுல 16வது பக்கத்துல அவர் சொல்லி காட்டுறாரு, அபூ ஜஹல் வ அபூ லஹப் வமன் அலா தீனிஹிம் மினல் முஷ்ரிகீன். அபூ ஜஹலும் அபூ லஹபும் முஷ்ரிக்கீன்களில் நின்றும் யாரெல்லாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்தார்களோ அவங்களெல்லாம் கானு யுமினூன பில்லாஹி வ யுவஹிதுனஹு ஃபிர் ருபூபிய்யா, ருபூபியத்தை கொண்டு அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதை கொண்டு அவர்கள் மோமினாக ஆகியிருந்தாங்க. யார் சொல்றது? இந்த வஹாபி ஆலிம் சாஹிப் சொல்றாரு, பாஷிம்லி. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றாரு, ஐயகூன அபூ ஜஹல் வ அபூ லஹப் அக்ஸர் தௌஹீதல் லில்லாஹ், அல்லாஹ்வை தௌஹீத் செய்யறதுல ஏகத்துவத்துல உறுதியானவராக அவங்க அங்க அதிகமானவராக இருந்தாங்க. வ அஹ்லஸ ஈமானம் பிஹி, ஈமானை கொண்டு தூய்மையானவர்களாக இருந்தாங்க. மினல் முஸ்லிமீன் அல்லதீன யதவஸ்ஸலூன பில் அவுலியாய் வஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களை கொண்டும் அவுலியாக்களை கொண்டும் வசீலா தேடுகின்ற முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, இவங்களை விட அபூ ஜஹலும் அபூ லஹபும் முஸ்லிமாக இருந்தாங்க என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்றாரு, அபூ ஜஹல் வ அபூ லஹப் அக்ஸர தௌஹீதம் வ அஹ்லஸ ஈமானம் பின் ஹாஉலாயில் முஸ்லிமீன் அல்லதீன. இப்பதான் விஷயம் வருது பாருங்க. எங்களை சரி பரவாயில்ல, இப்ப யார சொல்ல போறான்னு பாருங்க. எந்த அளவு தௌஹீதில் இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க ஈமான்ல உறுதியானவர்களாகவும் ஏகத்துவத்துல அதிகமானவர்களாகவும் இருந்து யாரை விட மின் ஹாஉலாயில் முஸ்லிமீன் அல்லதீன யகூலூன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்றார்களே, அந்த முஸ்லிம்கள் அனைவரையும் விடவும் அபூ ஜஹலும் அபூ லஹபும் ஈமான்ல உறுதியானவர்களாக இருந்தாங்க. இப்ப வஹாபிகளுடைய கொள்கை எங்க போய் நிக்குது? அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்தாச்சு, குர்ஆன்ல இறைவனை ஷடமாக்கியாச்சு, இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷில உட்கார வச்சாச்சு, கற்பனை விக்கிரகத்தை வஹாபிகள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அபூ ஜஹல் அபூ லஹபை யாரெல்லாம் காஃபிர் என்றார்களோ அவங்களை எல்லாத்தையும் காஃபிராக்கிட்டு அபூ ஜஹலையும் அபூ லஹபை அவங்க பக்கத்துக்கு எடுத்து கொண்டுட்டாங்க. சரியா தான் எடுத்துக்கிறாங்க. அதனால இந்த வஹாபிகளுடைய கொள்கை எல்லாம் இப்படித்தான் இருக்கின்றது, ஏராளம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற இதே போன்ற மாநாடுகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவைகளை எடுத்து போடலாம். எனவே முக்கியமான விஷயங்களை மாத்திரம் தான் இந்த தர்ஜுமாவில் இருந்து சொல்லியிருக்கின்றேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டும். இந்த அப்துல் ஹமீத் பாக்கவியுடைய தர்ஜுமாவை எல்லாருக்கும் தெரியும். இதுல இப்ப சரியானதாகத்தானே இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும் தானே. இதுல தான் இமாம்கள் தஃப்சீருக்கு நேரானதாக இருக்கின்றது, தஃப்சீருடைய உலமாக்கள் போட்ட கருத்துக்கு நேரானதாக இதுல தான் இருக்கின்றது, எல்லாருக்கும் தெரியும். அதிகமான பழையவங்களுக்கு தெரியும். அவங்க தஃப்சீர் வாங்கும் பொழுது அப்துல் ஹமீத் பாக்கவியுடைய தஃப்சீர் அந்த தர்ஜுமா இருக்கிறதா என்று கேட்டு தான் வாங்குவாங்க. அதற்கு ஒரு சதி செஞ்சாங்க. என்ன சதி தெரியுமா? இந்த மனுஷன் மௌத்தாய் பெற்றாங்க, அல்லாஹ் அவருடைய கபர் ஒளிமயமாக்கி வைக்கட்டும். மௌத்தாக போனதுக்கு பின்னால புதுசாக அப்துல் ஹமீத் பாக்கவியோட பேர்ல தர்ஜுமா வெளியிட்டிருக்கிறாங்க. கைக்கு அடக்கமான தர்ஜுமா, பஸ்லையும் ஷேப்லையும் போட்டுக்கொண்டு போகலாம். இந்த தர்ஜுமாவை யாருடைய பேர்? மார்க்க மேதை ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாம் போட்டுட்டாங்க. அப்பதான் எங்கடாக்கள் எடுப்பாங்க.
இந்த அப்துல் ஹமீத் பாக்கவியோட தர்ஜுமாவை எல்லாரும் கேட்பாங்கன்னு இவங்க புது பிரிண்ட் போட்டிக்கிறாங்க தாருல் ஹுதாவால. அதுல என்ன அடாவடித்தனம் அட்டூழியம் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா, எதையெல்லாம் அப்துல் ஹமீத் பாக்கவி சரியாக போட்டாங்களோ அதையெல்லாம் இந்த தர்ஜுமாவை மாத்திட்டாங்க. அதையெல்லாம் இந்த தர்ஜுமா சவுதி தர்ஜுமாவில் எப்படி இருக்குதோ அதை மாதிரி மாத்திட்டாங்க. இது ஒரு மனுஷனுக்கு செய்யற நன்றி கடனா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உலமாக்கள் இடத்துல காட்டி அதையெல்லாம் சரி பார்த்து அழகான முறையில நமக்கு இந்த தர்ஜுமாவை தந்துட்டாங்கன்னு சொன்னா, அதுல ஒரு மொள்ள மாறித்தனத்தை செய்யறாங்கன்னு சொன்னா இவங்களை என்னன்னு சொல்றது? இவங்க முஸ்லீம்களா? முஸ்லீம்களை வழிகெடுக்க வந்த முனாஃபிகீங்கள். எனவேதான் இவைகள் இன்றைய நிகழ்வுக்கு போதும் என்று நினைக்கின்றேன். எனவே இப்படியான இந்த சவுதி தர்ஜுமாக்களை வைத்து நீங்கள் விளக்கம் சொல்லி தெரியாதீர்கள். அல்லாஹுடைய குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது தவறு ஏற்பட்டால், அதுல பிழையான கருத்துக்களை சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். திருமிதி நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படி யாராவது குர்ஆனுக்கு பிழையான கருத்துக்களை சொன்னால் நீங்கள் ஒதுங்கும் தலம் நரகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள். அதனால் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதோ தர்ஜமாக்களை பார்த்து நீங்கள் மக்களுக்கு உபதேசம் பண்ணுவதையோ இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். யார் அதற்கு தகுதியான உலமாக்களிடம் நீங்கள் கொண்டு போய் உங்களிடம் கேட்கின்றவர்களை போய் சேருங்கள். எனவே முக்கியமாக பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள் இப்படியான தர்ஜமாக்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஆங்காங்கே இன்டர்நெட்டுகளிலும் போட்டு ஃபேஸ்புக் கமெண்ட்டுகளிலும் போட்டு இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது தெளிவான அத்தாட்சியாக இருக்கும். இந்த மாதிரியான தர்ஜமாக்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காட்சியை கண்களிலே கண்டவாறு நாவிலே கலிமாவோடு ரஹ்மானே எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றி விடுவாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Jazakallah khair. That was immensely an interesting talk given by Hafiz Siraj Najahi in various tamperings of the Quran, translations given by the Salafis, printed by their own publications as well. And he had also placed most of the evidences here. And also his speeches and today's entire conference will be later printed into DVD format, and it will be available in our masjid at Devdagaha, which you all can purchase it for sure.